இந்த மாதத்துல கூட கத்தரக்கூடிய வாக்கு தத்துவத்தாய் காத்திருந்த வரையில் ஆண்டவர் பேசின வார்த்தை சொன்னா, it is a season of manifesting of prophecies. A season of manifesting of prophecies. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். பின்பு இந்த வார்த்தைகளுக்கு வசனத்தை கூட கொடுக்க அநேக வசனங்கள் உண்டு. ஏன்னா வாக்குத்தத்தை நிறைவேறுவதை குறித்து அநேக வசனங்கள் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார். அப்பொழுது கர்த்தர் யோசுவா 21 அதிகாரம் 45 வசனத்தை சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நிறைவேறிற்று. ஒன்றாய் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென். So it's a season where God is going to fulfill everything. ஆண்டவர் எல்லாத்தையும் நிறைவேற்ற ஒரு காலத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. ஆகிய அந்த காலங்களை நாம் அறிந்து கொள்வது என்பது மிக மிக அவசியம். நிறைய நேரங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு சிலர் வந்து என்ன சொன்னா, அப்போ என்ன சொல்றது, மற்ற நாள்ல நடக்காதா, மற்ற நாட்கள்ல நடக்காதா, இப்படி இருக்காதா அப்படி இருக்காதான்னு சொல்லி என்ன சொல்றது, சில காரியங்களை வந்து பேசுறாங்க. அது எதை வைத்து பேசலான்னு சொன்னாங்கன்னா, மூல அறிவு. We have a knowledge. உலகத்துடைய அறிவு உண்டு, ஆவிக்குரிய தேவனுக்கேற்ற அறிவு உண்டு. ரெண்டு இருக்கு. சோ அந்த காரியங்கள் அப்போ வேதத்தை குறித்து நம்ம ஆராயணும். We have to look into the word. எப்பொழுதுமே வார்த்தையில பார்க்கணும். ஆண்டவர் அந்த வார்த்தையில சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 3 அதிகாரம் 1 வசனம். பிரசங்கி 3 அதிகாரம் 1 வசனம். ஒவ்வொரு காலமுக்கு வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிரசங்கி தன்னுடைய ஞானத்துல, தேவன் தந்த ஞானத்துல அவன் ஆராய்ந்து அவன் எழுதுகிற காரியம் என்ன சொன்னா, ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கா, ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்துக்கு கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம், காலம் சமயம், இது ரெண்டு புரிஞ்சுக்கணும். There is a season and there is a time. Season. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இந்த இது சொல்லுவோம், ஒவ்வொரு பழங்கள் வரும்போது சொல்லுவோம் சீசன் சொல்லுவோம், சீசன். ஸோ அந்த சீசன் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, அந்த காலத்துல பழம் கொடுக்கும். சமயம் என்பது டைம். அது எப்போ அது பழுத்து இருக்கணும். That should be. So நம்ம என்ன பண்ண சொன்னா, we have to understand this. A season is given, but we have to possess it. That's your time. That's your time. ரொம்ப முக்கியமானது. காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன சொன்னா, it's your season. இது வந்து அறுவடையின் காலம் என்று சொன்னால், அந்த காலத்துக்கு என்ன பண்ணணும், அறுவடை தான் செய்யணும். அந்த காலத்தை வரைச்சு நியூவா என்ன பண்ணக்கூடாது, ட்ரை பண்ண கூடாது. Because this is the season. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம், the manifesting of prophecies. அப்படின்னா சொன்னா நிறைவேறுதல் உண்டாகிற காலம் தீவிரமா நடக்க போகுது. ஏன்னா the end is very near. The end is very near. முடிவு சமீபமா இருக்கிறதுனாலே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ற, நிறைவேறுகிற ஒரு காலம். அப்ப இந்த வார்த்தை நிறைவேறுன்னு சொல்லும் போது, it is not for the things, பொருட்களுக்கு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். It is for the man. See, prophecy is not given for a thing, it's given for man. தீர்க்கதரிசனம் என்பது பொருட்களுக்கு அல்ல, மரித்து போயிருக்க அல்ல. என்ன சொல்றது, தேவனுடைய ஜீவன் அற்ற அல்லது தேவனுடைய ஜீவனை பெறாத அவைகளுக்கு அல்ல. The one is given to him who has to fulfill the prophecy. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தான் அங்கே கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன புரிஞ்சுக்கிறோம் நீங்க. அதனாலதான் எப்பொழுதுமே whenever there's a prophecy given, you have to understand it is given unto man. மனிதனுக்கு தான் தீர்க்கதரிசனம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவனுக்கு தான் ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது,
அவனுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தான் தேவனை போல இந்த பூமியில அவர் காரியத்தை செயல்படுத்தி முடிக்கணும். It's given unto him. So there's a time and a season. அங்க காலம் இருக்கிறது. இப்ப என்ன நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னு சொன்னா, அந்த காலங்களும் சமயங்களையும் சரியாய் நாம் பயன்படுத்திக் கொள்வோமே ஆனால், அல்லது அது கொடுத்த உணர்வு இருக்குமே ஆனால், நம்முடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும். ஆமென். பிரைஸ் ரொம்ப முக்கியம். See, God is going to fulfill. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆனா நான் அதை உரிமையாக்கணும். ஆமென். ரொம்ப முக்கியமான. See, God is going to do it. எல்லாமே ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று. somebody என்ன இருக்கு, become complacent. எல்லாம் முடிஞ்சிருச்சு. they complacent. no, எல்லாம் முடிஞ்சிச்சுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கிருந்து நான் ஒரு வெளியூருக்கு போகணும், நல்லா கொஞ்சம் போகணும். இங்க நான் வெளியூர் போகிறதுக்கு முதலாவது என்ன சொன்னா, there should be a direction. புரியுதா? போறதுக்குரிய வழி தெரியணும். அப்ப என்ன பண்ணணும்? அது ஆயத்தமா இருக்கு. டுடே இங்க இருந்து நான் வந்து கோயம்புத்தூர் போகணும்னு சொன்னா, கோயம்புத்தூர் எத்தனை கடல் தாண்டணும், எத்தனை இதை தாண்டணும் அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா என்ன இருக்கு? ஆயத்தமா இருக்கு. ஆல்ரெடி there's a direction given. How many kilometers? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போயிடல. I have to use this to possess it. நல்லா புரிஞ்சுக்கங்க. இவைகளை என்ன பண்ண பயன்படுத்தி நான் என்ன செய்யணும்? சுதந்தரிக்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? complacency is taking over. complacency. கர்த்தர் நமக்காக யாவை செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காக செய்து முடித்தார்னு சொன்னா நான் தீவிரமா இருக்கணும். செய்து முடித்த ஒன்றையும் என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தையும் எல்லாம் நிறைவேறிற்று. Everything. So what happens is, unless you work with God, you cannot see the fulfillment of His word. தேவனோட கூட நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? செயல்பட வேண்டியதா இருக்கு. வாசிக்கலாம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். First Chronicles chapter 12 verse 32. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. Praise the Lord. இப்போ இசக்கார் புத்திரர் குறித்து அங்க விசேஷத்தை சொல்றாங்க. என்னவா? இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கும் தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். Praise the Lord. இந்த கோத்திரத்திலிருந்து எழும்புறாங்க. இந்த கோத்திரம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து, நல்லா புரிஞ்சுங்க. இந்த காலத்துல என்ன செய்யணும்? What should be done? அதுக்கு என்ன ஆலோசனை, எப்படி செய்வது ஆலோசனை. அதான் ஏற்கனவே பார்த்தோம். ஞானம் என்பது சரியாக செய்து முடித்ததுக்குரிய திறவுகோலா இருக்கிறது. ஞானம் அப்ப எனக்கு தெரியும். வாட் இஸ் தி சீசன்? என் காலம் என்னது? அக்னி ஊடாய் கடந்து போகிற ஒரு காலம் இருக்குமானால் அதுல கடந்து போகணும். எல்லா காலத்திலும் அக்னி ஊட போக வேண்டிய அவசியம் இல்லை. I can avoid. When I have to go through, I have to go through. புரியுதா சொல்லுங்க? இது தெரியலன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அழுகையும் சோர்வும் வேதனையும் என்ன சொல்றது, மனமடிவும் இதுதான் இருக்கும். இன்னைக்கு அதுதான் இருக்குது. இந்த கிங்டம் சுற்றி பார்க்கும் பொழுது இதுதான் இருக்குது. எதுக்கெத்தாலும் ஒரு அழுகை, எதுக்கெத்தாலும் ஒரு சோர்வு, எல்லாருக்கும் வேதனை, எல்லாருக்கும் நேர்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா இல்ல, அவர் சொல்றாரு இஸ்ரவேல்ல செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. You must know. You என்ன சொல்றாரு? இது ஒரு அழகான ஒரு புலம் இருக்காங்க. Do not drive over spilt milk. வாழ்க்கையில புத்தியாச்சு, அது நீ அடுத்து பொழப்பு என்ன இல்ல, பிரயோஜனம் இல்ல. அப்போ கொட்டுறதுக்கு முன்னாடி எப்படி கொட்டாம போறதுன்னு தெரியணும். கொட்டிடுச்சுன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியணும். கொட்டினதை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இது தாவீது பத்சேபாவோட தவறு பண்றான், உரியாவை கொன்ற போடுறான். பின்பு
அவன் மனைவி, உரியாவுடைய மனைவி பத்சேபா. அவ வந்து தாவீதுக்கு தாவீது மூலமா ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறா. அந்த பிள்ளை சரியில்லாம போகுது. இவன் தேவ சமூகத்துல உபவாசித்து உட்கார்ந்துட்டு இருக்கான், பெற்றுடிச்சு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அது அப்படியே சோகத்தோட இருக்கிறான். எல்லாரும் வேதனையில எல்லாம் சுத்தி ராஜா எப்படி இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் அவன் இருக்கிறாங்க. அப்புறம் இறந்து போறான் பிள்ளை, அது சின்ன குழந்தை இறந்தது. அதை வந்து எப்படி ராஜாட்ட சொல்றது பயந்துட்டு இருக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, சொன்ன உடனே ஏந்திக்கிறான். நல்லா போ கிழிச்சு ரெடி ஆகி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்து சாப்பிட வைங்கன்றான். ஒருத்தருக்குமே புரியல. ஆனா இவ்வளவு சோகமா இருந்தாரு, இவ்வளவு வேதனைகள் இருந்தாரு, இவ்வளவு அழுதுட்டு இருந்தாரு ஆண்டவர்கிட்ட. இப்ப மறிச்சு போன உடனே அழுவாம இவரோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வந்தாரு. அப்ப சொல்றான், நான் வேணா அவன்கிட்ட போலாம், அவன் இனி எந்த திரும்ப வர முடியாது, கர்த்தருடைய செயல் இது, எழுத நடக்கும். Praise the Lord. You understand God. இதான் இன்னைக்கு. You must understand God. If God wanted so, தேவன் சித்தமா இருந்தார் ஜீவனை தந்திருப்பார். அங்க ஜீவன் இல்லைன்னு சொன்னா தேவனை அல்லாமல் அந்த காரியத்தை யாரும் செய்ய முடியாது. So if God is allowed, it is always righteousness. தேவன் அதை அனுமதித்து இருந்தால் அது என்னது? நீதி. இதை நீங்க உணரணும், காலங்களை உணரணும். இல்ல நான் விசுவாசத்துல இருக்கிறேன், நிச்சயமா கர்த்தர் செய்வார். நீ விசுவாசத்துல இருக்கிறது சரி, நிச்சயமாய் கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தாரா? Don't just pick up something. Don't pick up something. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒன்றை எடுத்துக்கொண்டு, see there are general and there is specific. இரண்டு முக்கியமானது. ஒன்று பொதுவானது, இன்னொன்று ஒவ்வொருக்கு தனிப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். ரெண்டு இருக்குது. See the general will come to pass. யாவருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர், யாவர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறவர், அது எல்லாம் will come to pass. There are specific things which can happen only when it is obedient to the word and in time and season. காலங்களும் சமயம் வாய்க்கும் பொழுதுதான், கர்த்தருடைய நேரத்துல தான் அது உண்டாகும். ஆமென். Praise the two things you have to understand. புரிந்து கொள்ளணும். ஆகையினாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாச என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு முன்பாக விசுவாசம் எதை சார்ந்து இருக்கிறது என்பதில் ஜாக்கிரதையா இருக்கணும். You don't pick up something to say it is written. Praise the Lord. எழுதி இருக்கிறது, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பிசாசு பயன்படுத்தின வார்த்தை எழுதி இருக்கிறது, இயேசு பயன்படுத்தின வார்த்தை எழுதி இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் வேண்டும். Written word. Praise the Lord. It is not the written word that's going to help you, it's a rhema that's going to transform you. எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, பேசப்பட்ட வார்த்தை, தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட அந்த நேரத்தில் இடைப்பட்ட வார்த்தை, அது உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்கு நல்ல ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு உங்களை சோர்வடைச்சிருக்காதீங்க. நான் என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று. நல்லா பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியாதா உங்களுக்கு? எழுதப்படலையா? லாஸ் வாஸ் given, பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு? இருக்காம எல்லாமே இருக்கா? அப்போ எதுக்கு அது வேணும்? Because all is not revealed. எல்லாம் என்ன பண்ணப்படல, வெளிப்படுத்தப்படல. The times and seasons the Lord reveals to you. It's very important. காலமும் சமயமும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அதனால எப்பொழுதுமே ஆயத்தத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். You cannot take things for granted. நல்லா இருக்கிறேன்னு சொல்லி இருந்தீங்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? வருங்காலம் உங்களுக்கு அறியாததுனால சிக்கி தவிப்பீங்க. See, there's nothing called resting. There's only one thing called resting in the Lord. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப ஃபைட் போட்டு ஜெயிச்சு வெளியே வந்துக்கிறோம், ஆனால் ரெஸ்ட் எடுப்போம் நீங்க என்ன முடிஞ்சது? There's nothing called rest. There's only resting in the Lord. கர்த்தருக்குள் இளைப்பாறணும். எந்த நேரத்திலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே தேவனுக்குள் நிறைத்து வைக்கணும். அப்பொழுதுதான் வருகிற காரியத்தை ஜெயமடைங்க. இல்லைன்னா குழம்பிக் கொண்டே இருப்பீங்க, அழுது கொண்டே இருப்பீங்க, வெளியே வர மாட்டீங்க, வெளியே வரவும் தெரியாது உங்களுக்கு. இன்னைக்கு அது நடக்குது. காரணம் என்ன? இன்னைக்கு today there's no people to impart this grace.
சொல்லப்பட்டது. இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. And people are not ready to listen. கேட்கிறதுக்கு இல்ல. ஏன்னா இன்னைக்கு I'm crowded too much with the thoughts. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வெளிப்பாடு வார்த்தைகளை தந்தாலும் நீ கேட்க ஆயத்தம் இல்லை. ஏன்னா பெருங்கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வஞ்சனையில இருக்கிறார்கள், அறியாமையில இருக்கிறாங்க. அவங்க அப்படியே வஞ்சனையிலும் அறியாமையிலும் நடத்தி கொண்டிருக்கிறபடினால காலம் என்ன பண்ண முடியல, அறியல, யோசனை கொடுக்கிறது இல்லை, ஆலோசனை இல்ல. நீங்க என்ன இருக்கிறது? if somebody comes, ஒரு காரியங்கள் ஒரு வரும் பொழுது என்ன பண்றாங்க, ஆறுதல் படுத்துறாங்க. how the world counsels a person, உலகத்துல எப்படி வந்து ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதே ஆலோசனையை கொடுக்கிறாங்க. வேற ஆலோசனை இல்ல, the same counseling. ஆனா என்ன பண்றாங்க, இங்க அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வார்த்தைகளை கொண்டு அல்லது ஒரு சம்பவத்தை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்க ஊக்குவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வேர்ல்ட் சிஸ்டம். இங்க என்ன பண்றாங்க, தேவ வார்த்தையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கை நடந்ததில்ல, அவங்க வாழ்க்கை இதை வச்சு என்ன பண்ண போறாங்க, ஊக்குவிக்க போறாங்க. இட்ஸ் நாட் a rhema, இட்ஸ் நாட் the word from the Lord. சொல்லப்பட்டிருக்கிறது இன்னது அறிந்து கால காலங்களுக்கு தகுந்த ஆலோசனை. ஆமென். இந்த காலத்துல நீ எப்படியா இருக்கணும், இவன் கொடுக்கிற பாருங்க, மொர்தெகாய் எஸ்தர் கொடுத்த ஆலோசனை பாருங்க. இந்த காலத்துல நீ மௌனமா இருப்பாயானால் புரிஞ்சுங்க, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்துரும். ஆனா நீயும் உன் தகப்பன் வீடு தப்பிப்பதில்லை. இட்ஸ் நாட் ஃபார் அஸ், இட்ஸ் ஃபார் யூ. புரிஞ்சுங்க, என்ன அருமையான ஆலோசனை. இஸ்ரவேலுக்கு தப்பிச்சிடும், ஏன்னா இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஆனா நீ தப்பிக்கணும்னா, because God has given you an opportunity. God has given you an opportunity. கர்த்தர் உனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். இந்த தருணம் என்ன தெரியுமா, நீ உட்கார்ந்து சொகுசுல வாழ்ந்துட்ட, எனக்கு ஒண்ணுமே இல்ல, nothing will happen to me, அடுத்தவங்க அது அவன் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது, நீ உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இஸ்ரவேலரை தேவ ஜனத்தை கர்த்தர் அவரை பாதுகாப்பார். ஆனால் தருணத்தை கொடுத்து நீ அந்த தருணத்துல செயல்படாததுனால நீ அழிவை காண்பார். இதை நீங்க நடக்குது. This is what is happening. எனக்கு வலிக்கும் போது தான் வலி தெரியுது, மத்தவனுக்கு வலிக்கும் போது அது என்ன சொன்னா அவன் பண்ண தப்பு. இதான் பிரச்சனை. This is what's happening. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். You have to arise, a person with the counsel of God. தேவனுடைய ஆலோசனையை சொல்லத்தக்க தலைவராக எழும்பும்படி உங்களிடத்துல அந்த ஆலோசனை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காலம், அந்த காலங்கள் எப்படி காணிக்கிறது, ஒருடைய காரியங்களை நடக்கும் போது you must understand what God is saying and to come out, give them the counsel of the Lord, not the counsel of the world. அவர்கள் தப்பிப்பதற்கு உலகத்தின் ஆலோசனை அல்ல, தேவனுடைய ஆலோசனை என்னவோ அதை கொடுங்க. உங்க ஆலோசனை கொடுக்காதீங்க, அது ஒன்றுக்கும் உதவாது. வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு முழுமையாய் நடக்கிற காரியம் சொன்னா, தங்கள் ஆலோசனை, உலக ஆலோசனை இதான் நடக்குது இன்னைக்கு. That's what everybody is thinking. Praise the Lord. கர்த்தரால செய்யக்கூடும். தண்ணீர் திராட்சை சம்பாதிச்ச அம்மா, ஆண்டவர் பெரியவர், எல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப செய்வாரா தெரியாது. என் வாழ்க்கையிலயா கஷ்டம், கேட்கறது எல்லாம் கேட்க தீவிரமா இருக்கிறாங்க, செய்யறதுக்கு ஒருவரும் இல்ல, விசுவாசம் இல்ல, ஆனா பேசுவதற்கு தீவிரம். இன்னைக்கு அதனாலதான் we have become a Christianity which is love but not a Christianity in action. அதுதான் problem is, that's a problem. என்ன ஆலோசனை இல்ல, பதற தெரியுது, நல்லா புரிஞ்சுங்க, பதற தெரியுது, குழப்ப தெரியுது, ஆனா தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள தெரியல. What should I do? அந்த சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, வீட்டாருக்கு சொன்ன ஒரு வார்த்தை தவிர, அப்படின்னா எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், ஒரு வார்த்தை தவிர. ஏன்னா தவற வார்த்தை
வார்த்தையை சொல்றவர்கள நிறைவேற்றின வார்த்தையை அனுப்புகிற கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. You understand that? அதுதான் எப்பவுமே தேவ சமூகத்தை வாசிக்கலாம். பாருங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 43ஆம் வசனம். அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்தை ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி அது கீழே போய் போயிட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. ரொம்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியம். கண்ணீர் வராது. That's all God can do. நிறைய பேருக்கு தெரியாது. The Holy Spirit is in you. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தூக்கப்படுவார். You can only cry because you are not listening. நீங்க இடம் கொடுக்காம, நீங்க ஆவியானவரே வாங்க எனக்கு உதவி செய்ய சொல்லி கூப்பிடாத, நீங்கள் அவருக்கு உத்தரவிடாதபடிக்கு அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் சொல்லுகிறது, யாரு கண்ணீர் வருகிறது? வானத்தையும் பூமியும் நல்லா புரிஞ்சுக்கு. உண்டாக்கப்பட்ட யாவும் அவராலே, அவர் மூலமா, அவருக்காய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் கண்ணீர் விடுகிறார். Because he is unable to do anything. நல்லா புரிஞ்சுக்க. பார்க்கிறாரு. முக்காலமும் அறிந்தவர், என்ன காரியம் நடக்க போகிறது என்பதை அறிந்து உணர்ந்தவர். இப்பொழுது தேவன் அவர்கள் தப்பிக்கும்படிக்கு அவர் அங்கே இரட்சகரை அனுப்புகிறார். அவர்களோ அறியாமையினால என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உன் நிலைமை என்ன போகுது? You know what's going to happen? இது சாபம் இல்ல. நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க சொன்னா, ஒரு காரியத்தை சொன்னா நீங்க சபிக்கிறீங்க. சாபம் இல்ல. ஞாபகம் வச்சுக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான காரியங்கள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தால் தாயானா உன் எதுக்கு? உன் சமாதானத்திற்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டு, உன் சமாதானம் கெட்டு போகுது, சூழ்நிலை மாற போகுது. And God is meeting you. நல்லா புரிஞ்சுக்கங்க. வரும் காரியம் வருவதற்கு முன்னே தேவன் தன் ஜனத்தோட இடைபடுவார். அதனாலதான் வேணும், காலங்கள் அறிகிறவர்களா இருக்கணும், புரிஞ்சுக்கணும். நல்ல ஆலோசனைகள் வேணும், தேவ ஆலோசனையின்படி நடக்கணும் காலங்களில். அப்பொழுது தப்பித்துக் கொள்வோம். இல்லதான் சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலம் நீ அறியாமல் போனபடியினால். நீ அறியாமல் போயிட்ட. I've been sent to help you. உனக்கு உதவி செய்யும்படி, உன்னை காக்கும்படி, அல்லது உனக்கு தப்பிக்கிற ஒரு வழியை உண்டாக்கும்படி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீயோ அறியாமல் போன. This is what is happening. நல்ல வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. தேவன் செய்கிற காலங்கள் என்ன? What are we doing? என்ன பண்றோம்? மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லைன்னு சொன்னா மாம்சத்தோட ரத்தத்தை தான் பார்க்கிறோம். இவங்க எப்படி சரியில்லை, சரியில்லை பேசிட்டாங்க. என்ன நடக்க போதோ, நாளைக்கு என்ன நடக்க போதோ, இப்படி போனா என்ன பண்ணும், அது போனா இப்படி போனா. இதையா சொன்னார் அவர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படலாம் சொல்லி கொடுத்தாரு. அதான் சொன்ன ஆலோசனை கொடுத்த பாரத்தை என் மேல வைக்கிறது. ஆண்டவர் என்ன அர்த்தம்? அது சொல்றாரு, you call me Lord, 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 but you do not obey my commandments. என்னை கர்த்தர் கர்த்தர் என்று அழைக்கிறீர்கள், ஆனாலும் என் வசனத்துக்கு, என் வார்த்தைக்கு என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படிகிறது இல்ல. Then what is the meaning of Lord? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. உன்னை சந்திக்கும் காலத்துல
ஒவ்வொரு காரியமும் நீ கடந்து போவதற்கு முன் கர்த்தர் உங்களோட ஏற்படுவார். நம்ம கேட்கறது சூழ்நிலை வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, அந்த காரியங்கள்ல என்ன சொல்றது, உக்கிரம் வரதுக்கு முன்னாடி நீங்க அனுப்பப்படுகிற அந்த காலத்தை சந்திக்கும் போது தேவனை பற்றி கொண்டு அந்த சூழ்நிலையில எழுப்பிட்டீங்கன்னா அக்னியோட நடக்கும் போது வேகாத இருப்பீங்க. ஆமா. Yes, not prepared you. Without preparation, you won't allow you. ஆயுதம் பண்ணாமல் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, அனுப்பவே மாட்டார். அது வந்து முன்னாடி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஆயுதம் தேவையில்லை, I can take care. இன்னைக்கு எல்லாமே ஒண்ணு சொல்ல முடியல. வசனத்துல ஒரு வசனம் இருக்கு, அதுல வந்து சொல்லுவாங்க, தீர்க்கதரிசில நீ போய் எங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டு வா. அவன் சொன்னா நான் கேட்க மாட்டேன், நீ எப்படியோ நீ அதை கேட்டாலும் அது என்ன பண்ண போறது இல்ல, கீழ்படிய போறது இல்ல. இல்ல நீ போ, தயவு செய்து போ, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வா, நீ அப்படியே நாங்க கீழ்படிவோம். அதே போய் கேட்டு வந்து என்ன சொல்லுவோம், நீ இங்க போயிரு, அது யாரு படையெடுக்கிறாங்க அவன்கிட்ட போயிரு, நீ காக்கப்படுவன உடனே இல்ல இப்படி ஆண்டு சொல்ல மாட்டாரு. அப்போ நீ எதை எதிர்பார்க்கிற? இன்னைக்கு பிரச்சனை என்ன சொன்னா, சுயமானது, சுய விருப்பங்கள், சுய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தான் இன்னைக்கு அதுதான் நடக்குது இன்றைக்கு. அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, தேவனுடைய ஆலோசனை எல்லாமே போகுது, தங்கள் ஆலோசனை ஓடிட்டு எது நடக்குது? Praise the Lord. Hallelujah. Very careful. அது சிறிய காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமா, உன் வழியெல்லாம் கர்த்தரை நினைத்து சொல்லிட்டே இருக்கணும். You should not be overconfident. You must be only have confidence in the Lord. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மேல அந்த தைரியம் இருக்க கூடாது, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். It's very important for us. ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னா, நம்முடைய காலங்களில் ஆலோசனை, தேவ ஆலோசனை வேணும். The confidence is this, நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் நீர் மாத்திரம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தர் உறுதிப்படும். நீர் வலதுபுறம் இடதுபுறம் நான் சாயும் போது வழி இதுவே, இந்த நடுவுகள் என்ற சத்தத்தை நீ ஆண்டவர் கொடுப்பீர். ஆண்டவர் உங்களுடைய ஆடுகள் உன் சத்தத்தை அறியும், அவைகள் உன் பின்னால் வரும். ஆகையினாலே என் ஆண்டவர் உன் சத்தத்தை நான் அறிவேன். ஆண்டவர் நான் உன் பின்னால் தான் வருவேன், வேறொரு சத்தத்துக்கு நான் பின்னே போக மாட்டேன். அறிக்கைகளை மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆலோசனை இல்லாத வேற ஆலோசனைக்கு வேண்டாம். எல்லா ஆலோசனையும் அவமானமாக வேண்டாம். உங்களுடைய ஆலோசனை மாற்றதான் இருக்கு. ஆகையினாலே வேற ஆலோசனை நடக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லது போல நினைச்சுக்கிறோம், பிடிவாதம் நமக்கு. நான் நினைச்சத செய்யணும், விட்டு கொடுக்கறதுக்கு இல்லை, ஒரு மாறுதலுக்கு இடம் கொடுக்கறதுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். ஏன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுக்கு ஒரு காலத்துல வரும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்தி, அந்த நேரத்தை விட்டு உங்களை அர்ப்பணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது சகல வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு உண்டாகிறது. ஆமென். பிரைஸ். அது ரொம்ப முக்கியமானது. Every promises, உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்குது. ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. அது சொல்றாரு, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. நல்லா புரிஞ்சுங்க. நம்மளால நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது தேவன் அங்கே மகிமைப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 10:6. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். ஆமென். கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ நான் கடந்து வரும் பாதையில நான் எதை கற்றுக்கொள்ளுகிறேன்?
கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். வாட்ஸ் மை ப்ரிப்பரேஷன்? நல்லா புரிஞ்சுக்குங்க. பின்னாடி வரும்போது இன்னும் அது காரியங்கள் சொல்றேன். ஏன்னா யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் the promise is the season has come, but the time நல்லா புரிஞ்சுக்கணும். சீசன் மாம்பழத்துடைய சீசன் இருக்கா, ஆனா அந்த மரம் என்ன சொல்றது கனி கொடுக்கிறதுக்கு அந்த டைம்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல பழத்தை கொடுக்கணும்னா அது என்ன ஆகணும், கரெக்டா அந்த ப்ராசஸ்ல போயிருக்கணும். அப்ப அந்த மரம் என்ன பண்ணிருக்கணும், முன்பே ஆயத்தமா இருக்கணும். நாட் இன் தி சீசன், அந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துக்கு முன்பே என்ன இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்படுது பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். அப்போ தேவன் நம்மை நடத்தி வருகிறதுல அங்கதான் பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு போதிக்கிறேன் ஆகாதவனை போகாதபடி என்னை நானே ஓடுக்கிறேன். டிசிப்ளின் myself. நான் ஓடுக்கிறேன். அனுதினமும் நான் என்ன பண்றேன், மரிக்கிறேன். I die daily. அது அர்த்தம் என்ன சொன்னா, every day is prepared for the glory. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமை தன்னிலே வெளிப்படும்படிக்கு அவர் என்ன பண்றாரு, ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. When the time comes, God glorifies. Praise the Lord. Hallelujah. நல்லா பாருங்க. கப்பல போகாதன்றாரு, போறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. பயங்கர காரியங்கள். அடுத்து மூடி கிடக்குறது எல்லாம். அப்புறம் ஜெபம் சரியா, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் கோயில் வருது. ஒரு உயிருக்கு சேதம் வராது, ஆனா மற்றதெல்லாம் சேதமா எல்லாம் சொல்றாரு. அப்போ என்ன நடக்குது? The man understands things. Only one thing he knows. என்ன தெரியுமா, நான் என்ன பண்ணணும், ராயனுக்கு முன்பாக நிற்கணும். ஏன்னா ஒருவர் என்னை அதற்காகவே அழைத்து போய் கொண்டிருக்கிறார். அதனால எது நடந்தாலும் நான் எங்க போய் நிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப முக்கியமா. So how was he prepared? தெரிஞ்சுங்க. அவன் எப்படி ஆயத்தம் பண்ணப்பட்டான், அவனுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, what was he and how was he prepared? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். See, God calls you. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? So what is a promise? நல்லா புரிஞ்சுக்கணும். வாக்குத்தத்தம் என்ற அந்த என்ன சொல்றது, ஒரு பொருள் அல்லது மீனிங் அல்லது the purpose எழுதிச்சுங்க. What is it? It gives you a destination. வாக்குத்தத்தமானது நீங்கள் சென்று அடைய வேண்டியதை உங்களுக்கு என்ன பண்றது, காட்டுகிறது. உன்னை நான் ஐஸ்வர்யமான ஆக்குவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். So what's your destination? உங்களுடைய என்ன சொல்றது முடிவு எது? டெஸ்டினேஷன் என்னது? ஐஸ்வர்யம், கனம் உள்ளவனாய் மாறுறது. புரிஞ்சுக்கணும். உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன். அர்த்தம் புகழ்ச்சி கீர்த்தி என்னுடைய டெஸ்டினேஷன். சோ ஒரு வாக்குத்தத்தம் வரும்பொழுது, தீர்க்கதரிசனம் வெளியே வரும் பொழுது அது எதை காண்பிக்கிறதுனா your destination. What are you going to become? நீங்கள் எப்படியாய் மாறப் போகிறீர்கள், அதுதான் பேசுது. இப்போ ஓடுகிற நான் என்ன பண்ணணும், I will take that destination. புரியுதா உங்களுக்கு? அதை நான் உள்ள அடக்கணும். அது ஏதோ வந்துச்சு பரவசத்துக்கு இல்ல, அது தான் நடக்கும் இல்ல. I will take that inside because that's what I'm going to be. நான் எப்படியா இருக்க போகிறேன் என்பதை தீர்க்கதரிசனமானது தேவன் இப்பொழுது எனக்கு வெளிப்படுது. What is going to do? என்னை எப்படியா அவர் மாற்ற போகிறார் சொல்றாரு. இப்ப நான் என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கொள்ளணும். உங்களை அழைத்தவர் அவர் என்ன செய்வாரு, எப்படி அழைச்சாரோ அப்படியே, எதற்கு அழைத்தாரோ அது அப்படியே, என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். Praise the Lord. Hallelujah. அப்ப நான் என்ன வாங்கணும், உள்வாங்கணும். See, if you don't know how to take it in, then you are not going to be. அதாவது கண்ணாடியில முகத்தை பார்த்து அகிது போன உடனே மறந்து போகிறவன்
That's how the word receive பண்றாங்க. Promise receive பண்றாங்க. If he does not even take it in, இங்க எது போனோம்னா என்ன இது? நீங்க அப்படிதான் ஆகுது. நிறைவேறுச்சுன்னா ஓகே, நிறைவேறலன்னா ஓகே. அது அவங்க தீர்க்க தான் சொன்னாங்கன்னா ஒன்றும் நடக்கல. அவங்க சரியான தீர்க்க தரிசி. அவ்வளோ ஈஸியாக போயிடுது இல்லை. ஏன்னா நான் எதுவுமே செய்ய தேவை. நான் எப்படி வேணா இருக்கலாம், நான் எப்படி வேணா ஓடலாம். அவங்க சொல்லணும், அவங்க செய்யணும். இன்னைக்கு அப்படிதான் வளர்த்தாச்சு. Nobody understands this. You have to get the destination inside. என்னை எப்படியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரோ, எனக்கு என்ன செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறாரோ அதை நான் உள்வாங்கணும். Now I have to become that person. Praise the Lord. Hallelujah. I have to get it in. ரொம்ப முக்கியமானது. அவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். So first that's my இதை எடுத்துக்கணும். அதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன். That's my goal. That's my vision. That's my every mission. எதுவும் உள்ள முதல் எடுக்கணும். இப்போ சொல்லணும், நான் யாருன்னா this is what I am. How do you say that? Because he said so. நான் அப்படிப்பட்டவன். எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் சொன்னார். Hallelujah. I'm taking it. It's very important. எடுத்துக்கணும். உள்ள எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? Preparing yourself now. Disciplining. அந்த காரியம் நிறைவேறுவதற்கு என்ன பண்றீங்க? நீங்க உங்களை நீங்க என்ன பண்றீங்க? ஒடுக்க ஆரம்பிக்கிறீங்க. You don't turn to the left or the right now. You don't give room for anything else. எதற்கும் நீங்க இடம் போறது இல்ல, இடம் கொடுக்க போறது இல்ல. அவைகளே உங்க முன்பாக வைத்திருக்கீங்க. ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா என்ன பண்றோம்? எல்லா இடத்துலயுமே என்ன சொல்றது, நமக்கு அடுத்த அலுவலில் எல்லாத்துலயும் என்ன பண்றோம்? சீக்கிரம். எல்லாத்துலயும் சீக்கிரம். அதான் நடக்குது. You're not focused. You're not focused. தேவையில்லாத நம்ம போய் சீக்கிரம் என்ன சொல்ற, இந்த வார்த்தை வரும் தெரியுமா? போர் அடிக்குது. அது வந்தாவே பிரச்சனை. அது வந்தாவே ஏன் சொன்னா அது என்ன பண்ணா வேற 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 இதுல மண்டியில விட்டு போடும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவோம், தேவையில்லாத பேசுவோம். கடைசியில என்ன பண்ண முடியாது. நம்முடைய காரியங்கள் வரும் பொழுது ஏன்னா ரொம்ப பேசிட்டோம், நல்லா பேசியாச்சு, சைக்கிள் குழம்பிடும். அதை பேசக்கூடாது. unnecessary things is not required. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ். ஒரு மாதிரி டல் அடிக்குது, தூங்குறோம், தூங்குறீங்க, ஏந்திரிக்கிறீங்க, ஏன் சொன்ன என்ன பண்ணோம்? அது என்ன இரவும் பகலும். அது ஞானமா இருக்கிற மனுஷன் இரவும் பகலும். ஏன் சொன்ன? You must always think that this is what I am. This is what I am. இதான் சொன்ன. இப்படிதான் நம்ம இருப்போம். என்ன பண்ணணும்? இது காரியங்கள் இல்லைன்னா என்ன வச்சுன்னா you get distracted. இன்னொன்று வாசி பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். God waited for the times. நல்லா புரிஞ்சுங்க. There was already a season ready. There's a season ready. அங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மேசியா தன்னை பிறக்க வேண்டும் என்று சொல்லி அங்க அநேகர் என்ன பண்ணாங்க? தங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆயுதம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப வசனம் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது. அது ரொம்ப முக்கியமானது. So what it is? See, now God has a plan. அவர் தன் குமாரனை அனுப்புகிறார். அப்ப ரொம்ப பசுப்பழகா இருக்கும். யார் என்னை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புவோம். அப்ப அந்த வசனத்தை அப்படியே வாசிக்கும்போது அவர் ஒரு சரீரத்தை ஆண்டவரை கேட்டார். சோ அந்த சரீரம் வேணும். ஏன்னா அவர் கீழே வரணும்னா சரீரம் வேணும். சரியில்லாம வர முடியாது. So it was given for him. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப there should be somebody to carry it. சும்மா புரியுதா உங்களுக்கு? சோ நேரம் வரணும், காலம் வரணும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ வாசிப்போம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். ஒரு சில வாழ்க்கையில் நடந்த காரியங்கள். முதலாவது லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம்.
தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. When the time has come, காலம் நிறைவேறின பொழுது, when the time has come, மாறு என்ன பண்றாரு? தூதனை அனுப்புகிறார். ரொம்ப முக்கியமானது. See, the time of God is a time when all things are prepared and ready to receive it. தான் முக்கியமானது. உற்பத்தி காலத்துல உற்பவிக்க வேண்டுமானால் என்ன பண்ணணும்? உற்பவிக்கிறதுக்கு பெற்றுக்கொள்ளணும். Are you ready to receive? Is your heart ready to receive the word and produce? தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை என்ன பண்றது? கர்ப்பம் தரித்து அதை பெற்றெடுப்பதற்கு ஆயத்தமா. Unless you are able to produce, there's no point in receiving. அது உற்பத்தி பண்ணலன்னு சொன்னா பெற்றுக்கொள்றதுல அர்த்தமே இல்லை. விதை செத்து போயிடும். The ground received the seed. நிலமானது விதையை பெற்றுக்கொள்ளுகிறது. நிலமானது விதையை பெற்றுக்கொள்ளுகிறது. அந்த நிலம் அந்த விதையை பெருக பண்ணுவதற்கு, முளைப்பிற்பதற்கு, அது கனிகள் கொடுப்பதற்கு அது வேண்டியதை செய்யலன்னு சொன்னா அது விதையை பெற்றாலும் விதை என்ன பெறும்? செத்து போயிடும். இதே தான் ப்ராபசிஸ். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா இருக்குது. தேவதூதன் நம்மை நோக்கி என்ன பண்றான் பாருங்க. மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வார்த்தை வருது. சரிங்களா? ஓகே. இதான் வந்து ரைட் டைம் ஃபார் காட். சோ அவர் அனுப்புறாரு. அதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க போய்தான். இப்போ 34ல அவருடைய பதில் பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். சோ பிரைஸ் தி லார்ட். இப்போ அவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். நல்லா பாருங்க. சோ என்ன வழக்கங்கள் எப்படி இருக்கும் இருந்ததுன்னு சொன்னா, you get married, then God will bless you. You bring for the child, you are a blessing. இதான் வந்து வழக்கம். நல்லா பாருங்க, இதான் வழக்கம். ஆனா இங்க அவர் சொல்றாரு, நீ வந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அப்ப என்ன சொன்னா, இப்படி ஒரு வழக்கமே இல்லை. சோ அப்ப என்ன சொல்றேன்னா, I don't have an husband. She's only betrothed. இன்னும் she's not married. அவளை வந்து என்ன பண்ண, நிச்சயம் பண்ணப்பட்டிருக்காள். அந்த திருமணமாக நிச்சயம் பண்ணப்பட்டார். அப்ப சொல்ற, எனக்கு I don't have an husband. அப்ப சொல்லி முடிக்கும் போது அடுத்தது அவன் சொல்றான் பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப தேவதூதர் வந்து பேசலாம். எப்படி வந்து ஆகும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றான். உன்னுடைய இனத்தால் ஆகிய எலிசபெத்துடைய காரியத்தை சொல்லிட்டு முதிர் வயதிலையும் அப்படியே பெற்றெடுக்கிறான். சொல்லிட்டு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வார்த்தை. இப்போ மரியாள் என்கிற பாத்திரம் எல்லாம் பாத்துங்க. இந்த வார்த்தையை பெற்ற உடனே இந்த பாத்திரம் என்ன சொல்றது பாருங்க. 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். காலம் நிறைவேறின பொழுது God was waiting for a person to receive in faith. விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாத்திரத்தை அவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்க. அப்போ மரியாதை பாத்தீங்கன்னா ஆயத்தம் பண்ணப்படுகிறார். இந்த காரியங்களை பார்க்கப்படுறது ரொம்ப அழகா இருக்குது. நிச்சயிக்கப்படுகிறார். இப்ப நிச்சயம் பண்ணியாச்சு.
அந்த ரூல்ஸ்ல என்ன வந்துச்சுன்னா, நிச்சயிக்கப்பட்ட பின்பு தகப்பனாருக்கு அவள் மேல அதிகாரம் இல்லை. தகப்பனாருக்கு அதிகாரம் இல்லை, நிச்சயிக்கப்பட்டவனுக்கு அவள் மேல அதிகாரம். சரிங்களா? சோ இப்ப என்ன பண்றாருன்னா, இவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விடுறாரு. சரியா? ஓகே. இப்போ இந்த காரியம் நடக்குது. கர்ப்பவதி ஆகிறார். யோசேப்புக்கு தெரியுது. அவன் யாருன்னு சொன்னா, ரொம்ப அழகா இருப்பான். நீதிமானாகிய யோசேப்பு அவளை என்ன பண்ண, எல்லாருக்கும் முன்பாக மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். So God chose the person, a righteous man, and this righteous man has to betroth this righteous woman. இந்த நீதிமான் என்ன பண்ணணும்? இந்த நீதிமான் ஆகிய மரியாத யோசேப்பு வந்து மரியாதை என்ன பண்ணணும்? நிச்சயம் பண்ணணும். The timing of God. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பாத்திரம் என்ன பண்ணுது? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு இட்ஸ் நாட் தட் டே. அது அந்த நாள் அல்ல. அவள் தன்னை ஆயத்தம் பண்ணி இருந்தார். She would have gone through so many trials and temptations. உபத்திரங்கள் மத்தியில, பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில கடந்து போகும் பொழுது அவன் என்ன பண்ணிருப்பான்னா, இதே மாதிரி தான் சொல்லியிருப்பா. இந்த இடத்துக்கு வரணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் நாள் வர முடியாது. கடந்து போன பாதைகளிலே அவள் என்ன செய்திருக்கிறார்? தன்னையே அர்ப்பணிக்கிறார். அவர் ருசித்து இருக்கிறார். அவன் என்ன பண்ணார்? தன்னை அர்ப்பணித்து ருசித்து காத்திருந்தவர். இப்ப அந்த வார்த்தை வரும் பொழுது there is no hesitation at all. She asked a question, there was an answer. அவள் கேள்வி கேட்கிறார், மொத்தமான ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆவிக்குரிய பதில் வந்த உடனே ஆவிக்குரியதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது அவன் என்ன பண்றான்? அங்கிருந்து எழும்பி உடனே அந்நாட்களில் மரியாதை எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். பெற்றுக்கொண்டால் உடனே என்ன பண்றாங்க? போறாங்க. அங்க போன உடனே another confirmation. another confirmation. அங்க 3 மாதங்கள் இருக்கிறான் அந்த இடத்துல. அங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டு 45 வசனம் ரொம்ப அழகா இருக்கு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. அவ்வளவுதான். எவ்வளவுதான் சார்? She just believed. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. The humble maiden. எங்கேயோ ஒரு மூலையில இருந்த ஒரு கன்னி கர்த்தரை விசுவாசித்து தன்னை அர்ப்பணித்தபடினால் எல்லா பெண்களிலும் இவள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்று அழைக்கப்படுகிறார். Hallelujah. Amen. This is what faith was all about. அந்த கர்த்தர் இந்த பாத்திரத்தை அப்படியாக செய்யும்படி, வணையும்படி கர்த்தர் திட்டமிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் ஒரு என்ன பண்றாரு? காலத்தை, சமயத்தை கொடுக்கிறார். See, there's a divine encounter, an opportunity. புரியுதா உங்களுக்கு? நமக்கு வந்து opportunities are coming. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றதில்ல? அறியாதனால அலட்சியப்படுத்திருக்கோம். ஆலோசனையே அலட்சியம் பண்ணிருக்கோம். அதனால என்ன பண்ற? இழக்கும். அவ்வளவுதான். பேசாம இருக்கு. தேவன் தன் ஜனத்தோட பேசாம இருக்கவே மாட்டார். ஏன்னா தன் காரியத்தை நிறைவேற்றணும். இந்த காரியங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவர் பேசுறார் இஸ்ரவேல் ஜனத்தாரோட. அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளையெல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைப்பொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அறியாத, இது முதல் என்ன பண்ண புதுசோ, நீ அறியாத மறைப்பொருள் என்ன பண்ண போறா உனக்கு அறிவிக்க. See, that's what God wants. A prophecy is not what you see, what you hear. It's something new. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் செய்ய விரும்புகிறார். புதிதான காரியத்தை கர்த்தர் செய்ய விட, மறைப்பொருளான காரியத்தை கர்த்தர் தெரிவிக்க விரும்புகிறார். So get ready. Get your heart ready. இருக்கிறது மாதிரியே இருக்காதீங்க. Something new, something unique God wants to do. கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஏசாயா 43:18-19 பாருங்க. சொல்றாரு,
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். வாசிங்க 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். புதுசாக செய்ய விரும்புகிறார். What does God wants to do? Something new. அது புதிதாய் செய்ய ஆண்டவர் இருக்கிறத அவர் செய்வதற்கு நான் என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். Something new. I cannot look into the old. இப்படியே சொல்லி பார்த்து அதுலயே ஓடிட்டு இருக்கும். Something new. Why do you allow God? தேவனுக்கு ஏன் இடம் கொடுக்க கூடாது? ஏன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புவதற்கு ஏன் இடம் கொடுக்க கூடாது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னாரு. அப்ப அதை அவர் செய்வதற்கு ஏன் இடம் கொடுக்க கூடாது? Why you want to put yourself in between? உள்ள வந்து தேவையில்லாம எதுக்கு நீங்க உங்க இடம் கொடுக்குறீங்க? எதுக்கு அது? ஏன் இந்த மாதிரி வஞ்சனைக்கு பிசாசுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க? ஏன் உள்ள வரீங்க? எது அப்படி தெரியாது. இப்படிதான் எல்லாம் மாறணும், இப்படிதான் மாறி ஆகணும், எனக்கு இப்படியா கொண்டு வரணும். ஏனென்றால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற காலத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால் அவர் நிறைவேற்றுவதற்கு என்னென்ன அர்ப்பணிக்க போகிறேன், என்னென்ன வாக்குத்தத்தம் இதுவரை அவர் சொன்னாரோ அந்தந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறுவதற்கு ஆனால் ஒப்புக்கொள்ள எதெல்லாம் நான் தடை பண்ண உடைக்கிறாண்டவரே, எதெல்லாம் நான் தடையை நிற்கிறோம், அது எல்லா காரியங்களும் பிடுங்கி போடுகிறாண்டவரே பேசணும் சொல்றாரு. நான் செய்ய விரும்புறேன். 42:9 வாசிங்க. ஏசாயா 42:9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். புதியவைகளை நானே அறிவிக்கிறேன், அவை தோன்றுவதற்கு முன்னே அவைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன். New things. Praise the Lord. And God is going to do glorious things. Praise the Lord. ஆகையால கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி சொன்னா நீங்க எண்ணி பார்க்கவே முடியாது, ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 105:19 வாசிக்கலாமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் என்னவா? அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் என்ன பண்ணுகிறது? புடமிட்டது. இடம் கொடுக்கணும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு என்ன இடம் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா வாக்குத்தத்தங்கள் இருக்கும், ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நிறைவேறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறது இல்லை. அதாவது புடமிடும் பொழுது அது whenever you going through எப்பவுமே என்ன பண்ணாதீங்கன்னா ஏதோ நடக்குது இல்ல, தேவன் என்னை அழைத்து செல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யணும்? என்ன புடமிடுகிறது, கழிவுகள் நீக்கப்படுகிறது. ஏன்னா இந்த பாத்திரம் அந்த டைம் comes, exact time you have to receive it. ஆமா, கரெக்ட் கனெக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வயர் வந்து நீங்க என்ன வேணும் கரெக்டா அதுல வந்து என்ன இருக்கணும், எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. என்ன சொல்றது, கரெக்ட் பாஸ் ஆகக்கூடாதபடிக்கு அந்த மாதிரி ஃபுல்லா இப்போ நம்ம பலஸ்டிங் பார்த்து எடுத்து கிளீன் பண்ணுவாங்க. ஏன் அதை பண்றாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு இதுவுமே தடைகள் இருக்கக்கூடாது. நல்லா. சோ அதே போலதான் ரிசீவ் பண்றதுக்கு என்ன பண்ணாரு ஆண்டவர்? புடமிட. நீங்க என்ன பண்றீங்கன்னா புடமிடும் பொழுது இடம் கொடுக்க மாட்டீங்க. You're getting distracted. இடம் கொடுக்க மாட்டீங்க. தேவ சமூகத்துல அமர வேண்டிய நேரத்துல வெளியே போறீங்க. ஊழிய செய்யுங்க, தப்பு கிடையாது, செய்யுங்க, வேலைக்கு போகணும். ஆனா தேவனத்துல உட்கார நேரத்தை என்ன பண்ணிடாதீங்க, you must receive from God. இது ரொம்ப கஷ்டம். சங்கீதத்துல அதே இதுல 20-25 பாருங்களேன். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும்
தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இது ஆண்டவர் வைத்தது திட்டம், தேவன் வைத்த திட்டம். நல்லா பாருங்க. ஆனா அவன் இருக்கிற நிலை எப்படி இருக்குன்னா, சங்கிலிகள்ல டஞ்சன்ல இருக்கான், சங்கிலிகள்ல இருக்கான். ஆனா திட்டம் பாருங்க என்னது, இங்க இத திட்டம். அப்ப என்னாச்சு, அது புடவிடும் போது அது அவன் இடம் கொடுத்து அதுக்குள்ள போய் நிறைவேறும் போது, காலம் நிறைவேற்றப்போ ரொம்ப அழகா இருக்குது. ராஜா ஆள் அனுப்பி, so what is to be done, it was done. என்ன செய்யணுமோ நடக்கும். அப்போ என் ஸ்தானத்துல நான் வருவதற்கு, வாக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு வருவதற்கு என்ன பண்றேன்னு சொன்னா, என்னை புடமிடுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும். ஆமா, ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூட விடுறதுக்கு இல்லை. ஏன்னா ஃபிளஷ் ஒர்க்ஸ், ஃபிளஷ் ஒர்க்ஸ், தட்ஸ் a problem. மாம்சம் வேலை செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, புடமிடுவதற்கு இடம் கொடுக்கறது இல்லை. அடுத்தது என்ன, அக்னி கூட போடுறதுக்கு இல்லை. சேஞ்ச் வேண்டாம், ஒரு மாற்றம் வேண்டாம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம், இப்படி தான் வேண்டாம். எல்லாம் ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா இதே இருக்கலாம். then you won't have a change. if you want a change, then you have to be disturbed. ஒரு மாற்றம் வேண்டும் சொன்னா என்ன பண்ணணும், உங்களை தளர்க்கணும், எல்லாம் மாறணும். இன்னும் மாற்றம் வராது. ஆமா, மாற்றம் வேணும். அதனால என்ன ஆச்சு, அப்படிதான் ரொம்ப நாள் உட்காந்தாச்சு, உட்காந்து சீட் என்ன ஆகி போச்சு, தேஞ்ச போச்சு. ஆனாலும் விட மாட்டோம். அது நம்ம இந்திய கலாச்சாரம். ஆமா, கடைசி வரைக்கும் கேட்டா எங்க தாத்தா சேரு எங்க தாத்தா கொடுத்தது, எங்க அப்பா கொடுத்தது, அது பெருமை வேண்டாம். சோ விட மாட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அதையும் விடுறது இல்லை, நம்ம ஸ்தானத்தையும் விட மாட்டோம், மேலான ஸ்தானத்துக்கும் போக மாட்டோம். இதுலயே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு நொந்துகிட்டு, புரியுதா உங்களுக்கு, அப்படியே உட்கார்ந்து இருப்போமே தவிர, சரி தூக்கி போடு, இதுல என் வேலை, எனக்கு அந்த அளவுக்கு சொன்னாரு, நான் அதுக்கு போனோம் செய்ய மாட்டேன். ஆனா புலம்பிக்கிட்டே இருக்கும். அது நடக்காது, புடமிடுது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ரொம்ப அழகா இருக்குது அவனை எப்படி எல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். அடுத்தது 45ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 45ல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்க. அங்க எவ்வளவு அழகா அவன் சொல்றா பாருங்க. This is what it is. வாசிங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள, எந்த அளவுக்கு அந்த புடமிடும் பொழுது ஒரு மனிதன் எப்படியாய் மாறுகிறான். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். யோசேப்பு சொல்றாங்க சகோதரத்துல, நீங்க இல்லப்பா, கொல்ல பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, வித்து போட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சு, அப்படி பண்ணல. அவன் சொல்றான், நீங்க இல்லப்பா, அவரு நான் அனுப்புறாரு. எதுக்கு தெரியுமா, யாக்கோப் என்கிற வம்சம் அழிந்து போக கூடாது. I was sent for a purpose. நீங்க விரோதம் பாராட்டியோ, நீங்க என்ன அழிக்கணும் வச்சியோ, பொறாமையிலையோ நீங்க அனுப்பலப்பா. உங்களை அப்படி எல்லாம் பண்ணது அவர்தான். ஏன் நான் என்ன முன்னாடி அனுப்பணும், இல்லைன்னா எங்க அப்பா வீட்டை விட்டு நானே, எங்க அப்பா செல்லமா வளர்த்து கலர் கலரா ட்ரெஸ் போட்டு நான் அப்படியே இருந்துருவோம். இதுல இந்த கவுன்சிலிங் டைம்ல யாராச்சும் பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ்ல வரும்பொழுது, பெண்கள் மோஸ்ட்லி சகோதரிகள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா எங்க அப்பா வீட்டுல, எங்க அப்பா வீட்டுல, எங்க அப்பா வீட்டுல நான் சிரிச்சுக்கிட்டே ஒரு திரும்பி சொல்லுவேன். அப்ப அங்கேயே இருக்க வேண்டியது. இங்க வந்துட்டல அப்படின்னு அப்பா ப்ராப்ளமே கம்ஃபர்ட், வேற ஒண்ணும் கிடையாது. அப்பா வீடு சொல்றது, அப்பா வீட்டுல திட்ட மாட்டாங்களா, கொஞ்சம் தூக்கி வச்சிருப்பாங்க. சொல்றது ரீசன் ஆச்சுன்னா கம்ஃபர்ட். இதுதான் பிரச்சனை. இங்க நீ உருவாக்க புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை அங்க அவருக்கு பார்த்துக்கிட்டாங்க. இங்க எல்லாமே நம்ம மேல தானே வருது. இந்த பக்கம் இடிக்கிறாங்க, அந்த பக்கம் இடிக்கிறாங்க, ஒண்ணுமே சரியாக்கி நம்ம திட்டுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கான்றது போய் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் செய்ய வேண்டியது. எப்படி மாறிடுச்சு, இது முடியல உங்களுக்கு. அது வந்துட்டு அங்கே
அங்கே போக வேண்டியதானே. அது எப்படி? அப்படி என்னதுக்கு இங்கதானே வண்டியை போடணும். டபுள் இந்த டபுள் இருக்க வரைக்கும் இருமணம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். முடிஞ்சிச்சு. அது அந்த என்ன சொல்றது, பிள்ளையா இருந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ மனைவியாக, தாயாக, ஒரு வீட்டை கட்டி எடுக்கிற எஜமானியாக இருக்கிற காலம். ஆமென். இப்போ இதை நான் கட்டி எழுப்பதற்கு என்ன கிருபை வேணும்? என் நெருக்கங்கள்லாம் விசாலமாய் மாறுவதற்கு என்ன கிருபை வேணும்? என்ன ஞானம் வேணும்? நான் என்ன செய்ய? இதுக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அழகா எல்லாத்தையும் பாருங்க, அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிச்சு அவன் சொல்ற, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவன் என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி. இதான் மெச்சூரிட்டி. புடமிட்டுச்சு இல்ல, இந்த புடமிடும் போதுதான் அவனுக்கு தெரிஞ்சது இது மனுஷன் இல்ல, இது மனுஷனா இருந்தாலும் தப்பிச்சிருந்திருப்பான். இது மனுஷன் இல்ல, உண்டாக்கிட்டவர். ஆமென். அவர் எதற்கு செய்யறாருன்னா என்னை அழிக்கிறதுக்கு இல்ல, என்னை உயர்த்துறதுக்கு. அல்லேலூயா. புடமிடும் போது தான் நீங்க ருசிக்க முடியும். கடந்து போகும் போது தான் அந்த பாயை திருப்பி பாருங்க, ருசிப்பீங்க. அழுகி போயிருக்கணும், அவமானத்துல போயிருக்கணும், ஒண்ணு இல்லாம போயிருக்கணும். ஆனா நீங்க நிக்கிறேன், அது உள்ள வர வர யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க. உள்ள வர வர ஒருத்தரை குறை சொல்ல மாட்டீங்க. என்னை உருவாக்கி கொண்டாங்க. ஆமென். நான் சுத்த பொன்னாய் விளங்கும்படி அவருக்கு உருமாற்றி யாரை குறை சொல்ல மாட்டீங்க. Seriousness maturity. From a slave he became a governor. ரொம்ப அழகா சொல்றான். எதுக்கு நம்பிச்சா தெரியுமா? உங்களை காப்பாத்து. காலத்தை அறியாம நீங்க இருந்தீங்க. நீங்க என்னமோ தம்பிகார இப்படி அப்படி அவனை பொண்ணு போட்டுடலாம், இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா அது இல்லப்பா. ஆண்டவர் வரப்போகிற மோசமான ஒரு பஞ்சகாலம் இருக்குது. உலகமே எல்லாமே தவிக்க போகுது. அப்போ இஸ்ரவேல் வம்சம், யாக்கோபின் வம்சம் காப்பாற்றப்படணும். அல்லேலூயா. அதற்காக என்னை முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. Thank you Lord. அங்க சொல்றா, தேவன் என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் அவர் வைத்தார். அல்லேலூயா. நல்லவராகவே இருக்கிறார். கடைசியா வந்து பவுலுடைய அந்த ஒரு உழைக்கிறார். பவுல் சவுலா இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய சபையை அழிக்கிறவனா இருக்கிறான். ஆண்டவர் எப்படி அவனை உருமாற்றார்? See, this is a process. காலம் நிறைவேறும் பொழுது how God changes a person from a person who destroys the kingdom to a person who became a sacrifice for the kingdom. அழிக்கிறவனா இருந்தவன் கடைசியில் அவனே வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:3-6. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது கடிகையிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா தேவ ராஜ்யத்திற்கு, தேவ ஜனத்துக்கு, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி அழித்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு he did not know what was his purpose. அவருடைய அழைப்பு இன்னதென்று அவன் தன்னை தெரிந்து கொள்கிறது என்று அறியாமனாய் போய் கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டு என்ன பண்றாரு? இந்த தருணம் வருது. கர்த்தர் அவனோடு கூட இடைப்படுகிறார். இடைப்படும் பொழுது அவன் கேட்கிற, ஆண்டவர் நீர் யார்? அப்ப தன்னை வெளிப்படுத்துகிறார். பின்பு அவன் உடனே சொல்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்று. அதற்கு, நீ துன்பப்படுத்திய இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அந்த பாத்திரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
கேட்கிறான், what is that you want me to do? Praise the Lord. Hallelujah. Prepare yourself. When you are prepared, the Lord puts you. நீங்கள் ஆயத்தமா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். நம்ம இல்ல, வாக்குத்தத்தங்கள் உண்டு, நமக்கு வார்த்தைகள் உண்டு, தேவனோட காரியங்கள் உண்டு. ஆனா என்ன பண்ண மாட்டோம்? we are not into that purpose. அது நம்ம அதுல ஆயத்தமாக இருக்க மாட்டோம், அதுல ஃபோக்கஸ்டா இருக்க. you are not looking for a divine encounter unless you have an encounter. கர்த்தர் நம்மோடு இடைப்படாமல் நமக்கு ஒரு break through கிடைக்காது. there should be a divine encounter வேணும். அப்ப அந்த என்கவுண்டர் வேணும்னு சொன்னா you must be ready. ஏன்னா அங்க அவர் இடைப்படும் போது what is going to be a word? சூழ்நிலை வரும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போறீங்க? ஆலோசனை, தேவ ஆலோசனைப்படியா அல்லது உங்கள் ஆலோசனைப்படி நடக்க போறீங்களா? ஏன்னா when God gives you an opportunity and you're going to miss it, you're going to lose it. உங்களுடைய வாழ்க்கை அநேக காரியங்கள் இழந்து போவீங்க. ஞாபகம் வச்சுக்கீங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றதுன்னு சொன்னா, there is no divine encounter. இல்ல. Unless and otherwise it is very very important you will have. அதனால நிறைய அழுது கொண்டு இருக்கும். எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன சொன்னா, ஃபைனான்ஸ் இஸ் பிகெஸ்ட் ஒரு என்ன சொல்றது ப்ராப்ளமா, ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருக்கு. which is the least thing but it has become so big. எனக்கு காரணம் வைச்ச ஸ்தானம் அப்படி, பணத்தை எடுத்து வைக்கிற ஸ்தானம் அப்படி. இன்னைக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் எதை கொடுக்கிறோம் சொன்னா பணத்துக்கு தான் முக்கியம். இந்த ஸ்தானம் கொடுக்கிறதுனால என்ன பண்றோம்? இழக்கிறோம், ஞானமற்றவர்களா இருக்கிறோம். கொடுக்க வேண்டிய ஸ்தானம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம், தேவன் கொடுக்க வேண்டிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் நின்று இட்ஸ் நாட் த மணி, என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர் என் கர்த்தர். ஆமென். ஆமா, இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு அது ஸ்தானத்தை மாத்துறதுனால இன்னைக்கு அது ஆளுகை செய்யுது. நீங்க மேற்கொள்ள முடியாது. நீங்க மேற்கொள்ள முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மறந்துடாதீங்க. எங்க நீங்க ஸ்தானத்தை மாத்திட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேர் அதை வச்சாச்சு. இன்னைக்கு நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன வருது ஞாபகம்? பணம் 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 பணம். இன்னைக்கு பிரச்சனைகள் என்ன பார்த்தீங்க? பணம் இல்லை. பணம் இல்லாட்டி பரவாயில்ல, கிருபை இருக்கா, தேவ ஆசீர்வாதம் இருக்கா, தேவ சமாதானம் இருக்கா? இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. இவைகள் எல்லாம் உங்களை என்ன பண்ணும்? உருமாற்றும். அப்ப எதை போக்கஸ் பண்றீங்க பாருங்க. எது போக்கஸ்? சொல்றாரு அண்ணன் நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. Are you in this place? இந்த இடத்துல நிக்கிறோமா? Are you ready for this? When you have a divine encounter, இருக்கிறீங்களா? இங்க தேவனிடத்துல ஒரு காரியங்கள், ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியங்கள், தேவ ஆலயத்துல வரும்போது ஒரு காரியங்கள், முடிச்சிட்டு போனவன ஒரு காரியம். அப்படியே மாறும். தேவன் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறான் அவரை. That's the difference. Paul is இவங்களுக்கு he focused on. அடுத்த ஆண்டு சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும், நீ போய் காத்துரு. நீ போ. அவன் கூட தான் இருந்தான் 3 நாட்கள். அப்புறம் தான் அனனியா போய் அங்கே அவனுக்காக ஜெபிக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா 21:13 வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 21:13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஆமென். கர்த்தர் நல்ல பாருங்க, உருமாற்றப்பட்ட பாத்திரம், தன்னை புடவிட ஒப்பு கொடுத்த பாத்திரம், கர்த்தருக்கு அர்ப்பணித்த பாத்திரம், ஆனால் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு சொல்லி ஒரே எண்ணத்தில் இருக்க பாத்திரமானது ஒரு காலத்துல தேவனுடைய ஜனங்களை அழித்து கொண்டு என்ன பண்றான்? தன்னையே அர்ப்பணிக்க இருக்கிறான், தன்னையே பார்க்கும்படி இருக்கிறான், தன்னையே ஒப்பு கொடுக்கிறான். ஏன்? மற்றவர்கள் இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is very important. நமக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் உண்டு, ஏன் கொடுக்கிறார்? அது ரொம்ப அழகா இருக்கு. நல்வார்த்தை ஒன்றாகில கீழே தரையில இல்ல விடல, தவறி போகல, எல்லாம் நிறைவேறிற்று. அர்த்தம் வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். இப்ப சுதந்திரிக்கிற நான் அந்த வாக்குத்தத்தத்தை இந்த காலத்துல என்ன பண்ணணும்?
என்னை சுதந்திரிக்க என்னை நான் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். I have to discipline myself. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீ சொல்லுங்க. இதை ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வளவுதான். இதை விட்டுட்டு இப்படி அப்படி அது இது உள்ள போகாதீங்க. அப்படி செய்யணும், இப்படி வேண்டாம். அது நமக்கு வேண்டாம். என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? Praise the Lord. Hallelujah. Glory to God. ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். டெய்லி மார்னிங் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட போறோம், வரோம், ஜெபம் பண்றோம், தூங்குறோம், எழுதிக்கிறோம். ஒரு செய்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க. Praise the Lord. Just go ahead. Just believe. Amen. கர்த்தரோடு கூட பேசிக்கிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, விசுவாசிக்கிட்டே இருங்க. நாளானது வரும். அந்த அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை அவனை என்ன பண்ணிச்சான்? உடம்பிட்டு நிறைவேற வரைக்கும். இட் வாஸ் டிசிப்ளினிங். ஏன்னா ரிமூவல் வேணும். ஏன்னா இந்த ஸ்தானத்துல வரும்போது பழைய மனுஷனாக இங்க உட்கார முடியாது. பழைய மனுஷனா இங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? பிரோஜனம் சொல்ல மாட்டீங்க. அப்ப உருமாற்றப்படணும். So it is going on. ரொம்ப முக்கியமானது இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகினால நம்ம இந்த மாதத்துல நம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வீண் காரியங்களை பேசாதீங்க. பலச திரும்ப பழையவை நினைக்க பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நியூ திங் எதிர்பாருங்க. ஆமா, நான் புருஷனை அதிக சொல்றேன். அதுல ஒண்ணே சொல்ற பரிசுத்த உண்மையில் வரும் பொழுது அப்படின்னு அர்த்தம். God has a new way. புதிதாய் கர்த்தர் செய்வதற்கு அவரால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தன் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அவராலே கூடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் எதிர்பார்க்கிறது சொன்னார், நீங்க ஆண்டவர் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க ஆயத்தமா. ஆமென். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கண்கள் மூடி இருக்க தேவ